ஒரு நாள் நாரத முனிவர் சிவபெருமானிடம் ஞானப்பழம் எனும் ஒரு விசேஷமான பழத்தை அளித்தார். இந்த பழம் மிகுந்த ஞானத்திற்கும் உறுதியான அறிவிற்கும் அடையாளமாக இருந்தது. அந்த பழத்தை பெற முருகன் மற்றும் விநாயகர் இடையே ஒரு போட்டி நடந்தது. உலகத்தை முழுவதுமாக சுற்றி வருபவருக்கு இந்த பழம் கிடைக்கும் என்று சிவபெருமான் கூறினார். முருகன் உடனே தனது மயிலில் ஏறி புறப்பட்டார். ஆனால் விநாயகர் புத்திசாலித்தனமாக தன் பெற்றோர்களை சுற்றி வணங்கி, என் உலகமே நீங்கள்தான் என்று கூறி அந்த பழத்தை பெற்றுக்கொண்டார். இதை அறிந்த முருகன் மனமுடைந்து, யாரும் என் சிறப்பை மதிக்கவில்லை, என் நேர்மையையும் நீங்கள் நினைத்து பார்க்கவில்லை, நான் என் சொந்த முறையில் வாழப்போகிறேன், என் பாதையை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சிவபெருமானிடம் கோபப்பட்டு பேசிய பின் முருகன் தெற்கே புறப்பட்டுச் சென்றார். அப்போது அவர் பழனி மலைச்சிகரத்திற்கு வந்தபோது தனித்து அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது நாரதர் முருகனை அணுகி அவனது உணர்வுகளை மாற்றக்கூடிய ஒரு உண்மையை வெளிப்படுத்தினார். முருகா, நீ பழத்தை பெறவில்லை என்பதால் சோகமாக இருக்கிறாய். ஆனால் உண்மையில் நீயே பழமையான ஞானம் பெற்றவனாக இருக்கிறாயே என்றார். அதாவது உண்மையான ஞானம் என்பது தோல்வியிலும் அமைதியாக இருப்பது. வெற்றி என்பது உடலால் இல்லை, உள்ளுணர்வால் வரவேண்டும் என்று நாரதர் கூறினார். முருகன் இதை சிந்தித்த பிறகு தான் ஞானம் பெற்றவர், கோபத்தையும் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதை உணர்ந்தார். இங்கு தங்கிய முருகப்பெருமான் தண்டாயுதபாணி எனும் துறவி வடிவத்தில் பக்தர்களுக்கு ஞானத்தை வழங்கும் தெய்வமாக ஆனார். முருகப்பெருமானின் அடுத்தடுத்த படைவீடுகள் பற்றி அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.